ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஹிடன் செக் லீடர் சீசன் 1 எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு இருப்பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவோம்ல, ஹீரோ போய்ட்டு அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து சொல்லிக்கப்பா. அப்போ அந்த இடத்துல ஒரு 4 பேர் வந்த உடனே ஹீரோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புமா அப்படி சொல்லுவோம். அப்போ ஹீரோட ஸ்டூடெண்ட் சும்மா இல்லாமல் அவங்களை சண்டைக்கு இழுக்க ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களை ஸ்மால் வேர்ல்டுக்குள்ளே பிடிச்சி போட்டு வச்சுறான். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன், நீ வேணா கவலைப்படாத, உனக்கு 4 பேர் என்னோட பெட்டு வந்து போட்டு தள்ளிச்சு அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஸ்டூடெண்டாக வந்து சேர்ந்துற. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஸ்டூடெண்டாக சேர்ந்ததால அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்டு வந்து கொடுக்குது. இந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஹீரோக்கு விசுவாசமா இருக்குன்ற பாயிண்ட் ஹீரோ காட்டுமா, வெறும் 10% தான் வந்திருக்கா. அந்த பொண்ணு இந்த இடத்துல தற்காலிகமாக தங்கறதுக்கு தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லுது, அவளோட ஃபீனிக்ஸ் படியை நீங்கள் வந்து 36 மணி நேரத்துக்குள்ள ஆக்டிவேட் பண்ணணும்னு. அப்போ ஹீரோவில் தொடலான்னு போவோன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறா. அப்போ ஹீரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறான், என்னம்மா நீ இந்த மாதிரி வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு, அவர் மட்டும் நான் தொட்டு இருந்தானா நீ வேற லெவலில் மாறிட்டு இருப்ப அப்படி சொல்கிறேன். அந்த பொண்ணு திருப்பி ஹீரோ கூப்பிடுவோம்ல, ஹீரோ அப்படியே ரொமான்டிக்காக திரும்பி பார்ப்பா. அப்போ அந்த பொண்ணு எங்கே நான் தங்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அந்த பொண்ணு அவளோட ரூமை பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாயிரா. ஹீரோவோ சிஸ்டர் கிட்ட போயிட்டு என்னோட மெயின் போர்ஸ் எல்லாம் காட்டு அப்படி சொல்கிறேன். அப்போ சிஸ்டம் சொல்லுது, உங்களோட மெயின் போர்ஸ்லாம் வந்து லாக் ஆயிருக்கு, நீங்கள் பாஸ்வேர்ட் சொன்னால் தான் லாக் ஆகும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடல் எடுத்துகிட்டு வந்து என்னோட ரூமில் வேஸ்ட்டாக இருந்துச்சு, இதை தூக்கி போடலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எது வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து டைலாக் பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்குடா எந்த அளவுக்கு பேசுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட சுத்தமாக காசு கிடையாது, இந்த கோடலை விற்று ஏதாவது காசு போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோ மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணதால அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மெயினால வந்து ரிவார்டாக கொடுத்துருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணோட ஃபீனிக்ஸ் படி என்ன ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டான். சிஸ்டம் வந்து டைம் முடிய போது நீங்கள் போய் உடனே செய்யணும் அப்படி சொல்லுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே போகிறோம். அந்த டைமில் அந்த பொண்ணோட ரூமுக்கு நான் தனியாக போனால் நான் வேற அந்த பொண்ணோட மாஸ்டர் என்னெல்லாம் பொறிக்க போய் நினைக்க மாட்டேனுங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த போய்கிட்டு இருக்கா. ஹீரோ ரூம்குள்ளே போலான்னு போகும்போது ஐயோ வந்து கேட்குறான், மாஸ்டர் இந்த டைமில் எங்கே நான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அப்போ ஹீரோ அதே கேள்வி ஆகிட்ட கேட்குறாடே, இந்த டைமில் தூங்காத நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. மாஸ்டர் நான் வந்து இந்த டைம்ல கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாஸ்டர் அப்படி சொல்லணும்னா அந்த டைமில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோடலை தூக்கிட்டு வெளியே வரா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சமாளிக்கிறதுக்காக புக் எடுத்து கொடுத்துறான், இதை கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு. அப்போ அவன் அந்த புக்கை வாங்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, மாஸ்டர் நான் இதை ஏற்கனவே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டவொடனே ஹீரோட ஸ்டூடெண்ட்டுக்கு சாக்கா இருக்கு, ஹீரோவுக்கு சாக்கா இருக்கு. அப்போ ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட இந்த புக்கில் இருந்து ஏதாவது சொல்லி கேட்போனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே வந்து புரியல. அப்போ ஹீரோட ஸ்டூடெண்ட் கேட்குறான், மாஸ்டர் இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஹீரோக்கு தான் ஒன்றுமே புரியல. ஹீரோ என்ன சொல்கிறான், சரி தப்பு அது இப்போ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே சந்தேகம் வந்துடுது, நம்ம சொன்னது சாதாரண பேசிக் தான், என்ன மாஸ்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு, ஒருவேளை எனக்கு கல்டிவேஷனே தெரியாது அப்படின்னு அவன் ஹீரோ கிட்டே கேட்குறா. நம்ம ஹீரோட மொதல் ஸ்டூடெண்ட் இருக்கான் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவை பற்றி பெருமையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் போதுங்க ஹீரோ எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் ஈஸியாக தப்பிச்சிருவான். நம்ம ஹீரோவும் அப்படியே அவன் சொன்னதை வச்சு ஈஸியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமாளிச்சிருவான். அப்படி சமாளிச்சும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் திருப்பு வந்து உங்களுக்கு இன்னொரு மிஷன் வந்திருக்கு, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள 66 மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கீழே இந்த கோடலை வாங்கிட்டு போயிட்டு மரத்தை பார்த்தீங்கன்னா வெட்ட ஆரம்பிக்கிறான். எதுக்கு மாஸ்டர் கையில் மரத்தை வெட்டுறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்குறா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறான், அவனுக்கு இது கூட புரியலையே, நம்ம மாஸ்டர் வந்து இந்த மரம் வெட்டுறதையும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துக்கிறாரு, எவ்வளோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் சொல்லல ஒருத்தன் போதும் எல்லா பிரச்சனையிலேருந்து ஹீரோவை காப்பாற்ற. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அதாவது இந்த இடத்துல 66 மரத்தை நீங்கள் ஒரு நாளுக்குள்ளே வெட்டி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோழி இருக்கும், அதை அடித்து அதை பார்த்தீங்கன்னா நெருப்பில் சமைச்சு சுட சுட சாப்பிடலான்னு போவான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதுக்கு மாஸ்டர் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபயர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் இதுக்கு முன்னால் ஒரு மனுஷனாக தான் வந்திருந்தேன், என்கிட்ட சுத்தமாக பவர் செய்யல, அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய சமைச்சு சாப்பிட்ருக்கு, அதை இப்போ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து மரத்தை வெட்டி முடிச்சதால மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. மிஷன் கம்ப்ளீட் ஆனதால பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்ட் கிடைக்குது, ஒரு 2 ஸ்வாட் டெக்னிக் தான் கிடைக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே கொடுத்துருவான். ஹீரோ ஸ்வாட் டெக்னிக்லாம் அந்த பொண்ணை கொடுத்ததால அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட்ட கேட்குறா, நீங்கள் ஸ்வாட் டெக்னிக்கு கொடுத்துட்டீங்க ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்வாடே கொடுக்கலையேன்னு. ஹீரோ கிட்ட ஸ்வாட் வாங்குற அளவுக்குலாம் சுத்தமாக காசே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான்னா, நம்மளுக்கு எதுக்கு ஸ்வாட், இங்கே தான் குச்சி இருக்கு, எது யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இவன் ஒருத்தன் போதுங்க நம்ம ஹீரோ எந்த பிரச்சனை இருந்தாலும் இவனே காப்பாற்றிடுவான். அந்த பொண்ணு ஹீரோக்கு 40% விசுவாசமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்து காட்டுது. அதாவது ஹீரோ இப்போ நம்ப ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போயிட்டு அவன் மேலே வந்து கை வைப்பானா, கை வச்சோடனே அவளோட ஃபீனிக்ஸ் பாடி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுது. ஹீரோ எப்போ ஒரு வழியாக மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறா. அந்த ஃபீனிக்ஸ் பாடி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், நீ வந்து அந்த ஸ்வாட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு. உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் பாடி கூட அந்த ஸ்வாட் டெக்னிக்கை சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து பண்ணுறா. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மரத்தை அட்டாக் பண்ணுவோம், அது நல்ல டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் இவன் பண்ண அட்டாக்ல அந்த காடை பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதிட்டு ஏறி ஆரம்பிச்சிருது. அப்போ இவங்க 2 பேரும் மாஸ்டர் சீக்கிரமாக உங்கள் ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணி அதை அணைங்க அப்படி சொல்கிறாங்க. ஹீரோ எதுவுமே போனவங்க நின்றுகிட்டு இருப்போம் பாருங்க. உடனே அவளுக்கு ஹீரோ மேலே சந்தேகம் வந்துடுது. அப்படியே
அப்படியே ஹீரோ மேல இருக்கிற நம்பிக்கைலாம் குறைஞ்சிட்டு போய் ஆரம்பிச்சிருது. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த டைம்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா சிஸ்டம்கிட்ட சொல்லி அந்த பெட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சமன் பண்ணிடுறான். அதான் ஹீரோவோட அந்த பெட்டு பெரிய மீன். அது வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்டு அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த நெருப்பு அணைச்சிருமா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சிடறா. அந்த பொண்ணோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா 100% அப்படி சொல்லிட்டு காட்டுது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு கிங்டத்தை காட்டுறாங்க. அந்த கிங்டத்தோட அட்வைசரை வந்து காட்டுறாங்க. அப்படியே அந்த இடத்துல கிங் வந்து நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கேட்க வந்திருக்கு அப்படி சொல்றாரு. அந்த கிங்கோட பையன் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் வந்து ஃபெயில் ஆயிட்டானம்மா. எதனால அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. சாதாரண டெக்னிக் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக பிரின்ஸ் எல்லாம் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அந்த அட்வைசர். அதுக்கப்புறம் அதுக்கான வழியை பார்த்தீங்கன்னா அவங்க தேடலாம் ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுது. அப்படியே கிங் அவரோட பையனை கூப்பிட்டு நீ இப்போ கோஸ்ட் கிங் செக்ட் வந்து போற அந்த செக்ட் இந்த இடத்துல பயங்கர பவர்ஃபுல்லான செக்ட். அங்கே போயிட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பாக ஃபவுண்டேஷனை வந்து பில்ட் பண்றோம் அப்படி சொல்றாரு. கிங்கோட பையனுக்கு அங்கே போறதுல விருப்பமே இல்லை. அவனுங்க எல்லாரும் ரொம்ப மோசமான ஆளுங்க. அவனுங்க மக்களை ரொம்ப துன்புறுத்துறானுங்க. அதனால நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப கிங் என்ன சொல்றாருன்னா அதை பத்திலாம் நீ யோசிக்க தேவையில்ல. நான் ஒன்னும் நான் பேசுறது கூப்பிடல. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நீ கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தீரணும் அப்படி சொல்றாரு. அந்த பிரின்ஸ் பாத்தீங்கன்னா 3 தடவை ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா முடியாம போயிருக்கு. அதனால அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா உன்னை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. உன மாதிரி உனத்துக்கு உதவோட பிரின்ஸ்லாம் நாட்டுக்கு தேவையில்லை அப்படி சொல்றாரு. அப்படியே ஹீரோவை காட்டினா அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு அட்டை ஹீரோ மேல பட்டுருமா. ஹீரோ அப்படியே அதை சமாளிக்கிறதுக்காக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துருவான். படுத்துக்கிட்டே அதை சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க கிட்ட கேட்கறான் நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஷார்ட் டெக்னிக்லாம் வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும் 3 நாள்லயே பாத்தீங்கன்னா வேற லெவலில் அந்த ஷார்ட் டெக்னிக்கை வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோலாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கதறிட்டு இருப்பான். என்ன வெளியே தான் காட்டிக்க மாட்டான். இது வரைக்கும் அவங்க கத்துக்கிட்டதை ஹீரோக்கு முன்னால செஞ்சு காட்டுறான் அப்படி சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா செஞ்சு காட்டுறான். அவன் பாத்தீங்கன்னா வேற லெவலில் வந்து செய்வான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்கிறா மாஸ்டர் நீங்க ஏதாவது எங்களுக்கு ஷார்ட் டெக்னிக் செஞ்சு காட்டுங்கன்னு. கூடவே அவனும் சேர்ந்துட்டு கேட்கறான் ஆமா மாஸ்டர் நீங்க செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. ஹீரோ நல்லா வந்து மாட்டிக்கிட்டான். ஹீரோவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. அதனால ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஆக்ஷன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த ஷார்ட் டெக்னிக்கை பண்ற மாதிரியே மெதுவா ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு கதை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிடறான். அதாவது நான் அந்த ஷார்ட் டெக்னிக் யூஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி அவங்களை வந்து சமாளிச்சிருவா. அப்புறம் என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு அந்த ஷார்ட் டெக்னிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பவர்ஃபுல்லா மாறுங்க. ட்ரைனிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் மனசுக்குள்ள யோசிக்கிறேன் இவங்களுக்கு நான் மாஸ்டர் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு. இங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு டவுட் வந்திருக்கும். ஹீரோ பவர்ஸ் இல்லாத ஒரு சுத்த வேஸ்ட் பீஸ் அப்படின்னு. அப்படிலாம் சொல்லிடவே முடியாது. நம்ம ஹீரோ கிட்ட பவர்ஸ் இருக்கு. ஆனா அந்த பவர்ஸ் எல்லாமே வந்து லாக் ஆயிருக்கு. அதாவது ஹீரோவோட லெஜெண்டரி டெக்னிக்ஸ் லெஜெண்டரி பவர்ஸ் எல்லாமே லாக் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் ஹீரோ அன்லாக் பண்ணிட்டோன்னா ஹீரோவை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானாலே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் வந்து சொல்லிட்டு போறீங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் நாளில் போட்டு வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு கான்டாக்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ண